விமானம் தயாரிக்கப்படுகிற முறையிலேயே முறைகேடு இருக்கு, குறைகள் இருக்குது. அலாஸ்கா விமானம் ஒரு விபத்து, நீங்க நெட்ல தேடி பார்த்தாலே கிடைக்கும். அலாஸ்கா ஏர்லைன்ஸ் ஃபிளைட், இதே போயிங் தான், போயிங் 737 மேக்ஸ். அது பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த விமானத்துல அந்த கதவு இருக்குல்ல, கதவு பறந்துருச்சு. நெட்ல தேடி பாருங்க கிடைக்கும். வாகனத்துல பறந்துகிட்டு இருக்கும்போது கதவு பறந்து போச்சு. அது எப்படியோ விமானி தட்டு மாதிரி கீழே இறக்கிட்டாரு. எதனால கதவு பறந்து போச்சு அப்படின்னா, நம்ம அண்ணாமலைஜி கதவை திறந்து பார்த்தாருல, அப்படி யாரும் திறந்து பார்க்கல. கதவுல இருக்க போல்ட் இல்லை, போல்ட்டுனால பறந்து போச்சுன்னா அப்போ எவ்வளவு அலட்சியம் இருக்கணும். அப்போ உங்களை நம்பி நாங்கள் எங்களுடைய மனித உழைப்பில் கொஞ்சம் காசை செலவு பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். பஸ்ஸில் போனால் சீக்கிரம் போக முடியாது, பஸ்ஸை விட சீக்கிரம் போயிடலாம், ட்ரெயினை விட சீக்கிரம் போயிடலாங்கிறது தான் மக்கள் கொஞ்சம் அதனுடைய மனித உழைப்பு நேரம் கருதி போகிறாங்க. பார்த்தா வானத்தில் இது பறந்து போகுது. இதே மாதிரி 2018-19 காலகட்டத்திலையும் 157 பேர் இதே விமானத்தில் போயிங் மேக்ஸ் 737, அப்புறம் இன்னொரு இடத்துலையும் கிராஷ், எத்தியோப்பியா விமானம், அதுவும் லயன் ஏரில் 189 பேர், எத்தியோப்பியா விமானத்தில் 157 பேர். அப்போ இதுக்கு ரொம்ப ரீசன்ட் பாஸ்டில் விபத்துகள் நடக்கும் பொழுது நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றீங்க, 220 கணக்கில் ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா அவங்க விமானம் பாதுகாப்பானதா, அதுக்கான ப்ரூஃப் என்னன்னு